ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்சே என் மனசே நான் கொடுத்தேன் என் நெஞ்ச மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்கு செய்தி சொல்ல மாட்டாயோ சாட்சி சொல்லும் சந்திரனே செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் இல்லையே புது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் இல்லையே புது சொல்ல மாட்டாயோ மத்தகிரி தங்கவேல் அண்ணார்கள் குடலை புரட்டி ரூபாய் 20 அன்பளிப்பு கண்டிப்பா நேரம் அன்பளிப்படுத்த பெருமை செய்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். இங்கு சிறந்த முறையில் பக்கமளத்தை பாராட்டி இசைக்கலைஞர்களை பாராட்டி பேரறிய அன்பு உள்ளம் நாடக அமைப்பாளர் குளித்தலை சிற வெங்கடேஷ் அண்ணார் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தினார்கள். அன்பளிப்பு அளித்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். கனவேல் லத்திகா சர்வீன் அண்ணார்கள் பாடலை பாராட்டி 20 அன்பளிப்பு அன்பளிப்பு அளித்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். ஹலோ அப்பா ஹலோ நாளைக்கு நாடகத்துக்கு போய் பேச முடியுமான்னு தெரியல. ஹலோ சரி நாளைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வள்ளியம்மா பாதை செய்தி சொல்லிட்டாங்க. என்ன செய்தி அப்படின்னா பருவமனித பெண்கள் திணைக்காட்டு போகுது மக்குவ பண்பாங்க. இந்த செய்தியை போய் வள்ளியம்மா சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி இந்த அப்பாவுக்கு ஒரு வேலை இல்லை. எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைல காட்டு போ காவல் பண்ண கடுப்புண்டே இருக்க. சின்ன பிள்ளைல காட்டிட்டு போங்கிறாரா? காட்டுக்கு போ காவல் பண்ண கடுப்புண்டே. என்னது கடுப்புண்டாயிட்டு? தெளிவா பேசுமா. காட்டுக்கு போக சொன்னாரா காட்டிட்டு போக சொன்னாரா? காட்டுக்கு போய் காவல் பக்கச்சிருக்காங்க. அவங்க அப்பா வேற பொழப்பே இல்ல அவருக்கு. இந்த வயசுல புருப்புன்னு தெரியல. பெரிய மனுஷனுக்கு ஒரு விவசாயம் இல்ல. போய் உடனே போய் காட்டிட்டு போக சொல்லலாமா? காட்டிட்டு இல்லங்க காட்டுக்கு காட்டு காவல் பண்ணோடையும் எனக்கு கோபம் வேற. எங்களெல்லாம் காட்டுக்கு போக சொல்லிட்டு அவர் வீட்டுல மாமனார் என்ன செய்யறான்னு பார்த்தா வீட்டுல அவர் என் மாமியாட்ட போய் படுத்து கிடக்குறாரு. அவர் கும்பா போடுறதுக்கு டொங்காஸ் போடுறதுக்கு. டொங்காஸ் என்ன? டொங்காஸ்னா ஒரு உண்டியல் இருக்கு. சரி உண்டியல் இருக்கு அதுல 5 ரூபாய் காசை போடுறோம் போட்டோல என்ன சத்தம் கேக்கு? டொங்குன்னு ஒரு சத்தம் கேக்கு. போட்டது காசு அதுக்கு பேர் தான் டொங்காசு. இப்படியா? வீட்டுல தினமும் போடுவார் போல. நல்லா விளக்கம் கொடுக்குறீங்க. வேற அந்த மாமியார்கிட்ட போய் படுத்துக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைலாம் காட்டு போனோம். காட்டு போனோட்டு எனக்கு ஒரே பயம். ஏன்னா அங்க பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்கும். ஏங்க நீங்க பார்க்காத மிருதங்கம்மா? மிருதங்கல்லங்க மிருகமா? சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தை. அதுதான் புலி சிறுத்தை எல்லாம் இருக்கு. புலி கரடி ஆனா புலி திருச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பயம். ஐயோ நம்ம காட்டுக்கு வந்ததுல இதான் முதல்ல காட்டுக்கு வந்திருக்கேன். அப்படி இருந்தாலும் ஒரு சந்தோஷம். பயப்படாதம்மா. பயப்படாத. நாங்களாம் இருக்கமா இல்லையா? நீங்க இருப்பீங்க நான் இருக்கணும்ல. அதெல்லாம் விட காட்டு போனோட்டி எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நான் மட்டுமா காட்டு போறேன். வள்ளியம்மா இடத்துக்கு தலைவி என் மாமே வராரு. நான் காதல் பண்றேன். என்னோட காதலர் வராரு. நீ வர்றத பார்த்தா காவல் பார்க்க வந்த மாதிரி தெரியல. அப்புறம் காதல் பண்ண வந்த மாதிரி தெரியுது. போறமே வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேங்க. ஏங்க நானும் பெண் தானே. குப்பையில கிடக்குற கொட்டா குச்சியா ஒரு குச்சியை போட்டு கிடக்கல. இவர் அப்பளம் இந்த தண்ணி உடம்பு உங்களை நோங்கிட்டே இருக்கு. அப்ப என்னன்னு இருக்கு அவரா? அவர் மூக்குப்பொடி வச்சு அவங்க சிஷ்ய பிள்ளை. நம்ம காதல் பண்ண எப்படி பண்ண போறீங்க?
அடியே தோழி ஆம்பளையா கூட பிறக்கணும், பொம்பளையா மட்டும் செத்தாலும் பிறக்கக்கூடாது. அதுலயும் பொம்பளையா பிறக்கிறது இந்த உலகத்துல ரொம்ப கொடுமை. பொம்பளையா பிறந்து இந்த பங்குனி மாதம், வையாசி மாதம், சித்திரை மாதம், வெயில் காலத்துல வாழ்ற பாரு. ஐயோ அப்போ பெண்ணா பிறந்தாவே உள் பாவடை, வெளிப்பாவடை, உள் சட்டை, வெளி சட்டை, எல்லா இளமும் மயிரும் போட முடியாது. ஆம்பளையா பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. 4 முழத்துல வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம ஆட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை அப்படின்னு இருந்திருக்கலாம். ரொம்ப சிரமம். நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன், அயர்மன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், மாமா என்னால இந்த மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல, வேர்த்து துப்பு துப்புன்னு சார சாரையா தண்ணியா ஓடுது, ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லு மாமா அப்படின்னு.
அவர் ஒரு யோசனை சொன்னார். அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னைய போல பெண்கள்லாம் ரொம்ப உட்கார்ந்துருக்கீங்க, இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் தான் பயன்படுத்திக்கலாம். இந்த சித்திரை 30க்குள்ளதான் அந்த ஆஃபர். சித்திரை 30 முடிஞ்சிருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சித்திரை 30க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா 2 பீஸ் 500 ரூபாய். வைகாசி 1 பிறந்துருச்சுன்னா ஒரு பீஸ் 4500 ரூபாய்க்கு கேட்கறாங்க. எங்க போய் வாங்குறது அப்படின்னு நீங்க என்கிட்ட யோசனை கேட்கலாம். நீங்க கடையெல்லாம் தேடி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. கையில ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும், போன் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும். நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே நீங்க வாங்கிடலாம். ஆர்டரை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிடலாம். கூகுள்ல போகாதீங்க, முட்டமா கிளம்புதுன்றாங்க. குரோம்ல போங்க. குரோம்ல போய் www.com /x 97 87 19 47 07 டைப் பண்ணுங்க. இப்படி ஒரு சிம்பிள் மாதிரி பச்சை கலர்ல கை மாதிரி வரும். அதை லேசா அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் கிளிக் ஆயிடும். ஆர்டர் புக்கிங் ஆகி உங்களுக்கு வீட்டுக்கு பாக்ஸோட பேக்கிங் கூட வரும். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணீங்கன்னாவே வரைபடம் தான் கொடுத்துருப்பாங்க. இப்படித்தான் பிட்ட பண்ணணும், இப்படித்தான் மாட்டணும். அப்படி தெரியலைனாலும் உங்களுக்கு நான் நேரடியாவே டெலிவரி பண்ணி காட்டுறேன், நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த இருக்கு வருமாமா, நான் முட்டி இருக்கேன், இதுக்கு மேல தூக்க மாட்டேன். நீ ஒத்தோட் நான் இதை பார்க்கணும் வாப்பல. இந்த முட்டியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். நீ என்ன இதுலயே பாக்குற, கவுண்டர்லயே பாக்குறியாப்பா? எது தெரியுமா? அந்த கிருன்னு பாக்குறிய, ஒரு மயிரும் தெரியாது, பூரா பனைமர தூறு மாதிரி இருக்குவாரு. ஆனா இந்த காலை பார்த்தாலேக்கு நீ 4 நாளைக்கு கஞ்சி குடிக்க மாட்டேன். இந்த பெல்ட் மாதிரி இப்படி பிட்ட பண்ணிக்கணும். சரி, இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். எங்க இந்த மாதிரி வயர் இல்ல. சரி, இது பொடப்பா இருக்கா, இந்த ஹெட்போனுக்கு போற மாதிரி சிலிக்கான் வயர், நைஸ் வயர். ஆமா, அத இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த முந்தாங்கி சொல்லி இருக்கமா, இவனுக்குள்ள அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும் ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். சரி, இந்த முட்டிக்கு இந்த சுவிட்சுக்கு இடை ஒரு கப்ளிங் ஒண்ணு பிட்ட பண்ணிக்கணும். கப்ளிங் பிடிமானத்துக்கு தான் விழுந்துட கூடாது. சரி, இந்த கப்ளிங்ல ஒரு சின்ன அடாப்டர் ஃபேன் மாதிரி மாட்டிக்கிறணும். பாவாடை கட்டிக்கலாம், சேலை கட்டிக்கலாம். சரி, திடீர்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, திடீர்னு மணப்பாறையில் கூட சந்தைக்கு இன்றைக்கு போவீங்க, திடீர்னு வேற எங்கிட்ட கரூருக்கு கூட கல்யாண காட்சிக்கு போவீங்க. கல்யாண மண்டபத்துல கரண்ட பிடிக்க போடுவாங்க. திக்கு காம்பு பெண்கள்லாம் உங்களோட பேச்சுவார்த்தை கொடுக்குற மாதிரி வருவாங்க. என்னடி நல்லா இருக்கியா, உன் புருஷன் நல்லா இருக்கானா, பிள்ளை குட்டி நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு பேச வருவாங்க. நீங்க அவங்களோட பேச்ச கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணணும், இந்த பேச்சு வாக்கிலேயே இந்த முந்தாங்கி சொருகிற மாதிரி எனக்குள்ள சின்ன சுவிட்ச் இருக்கும் பாரு, அதை என்ன பண்ணணும், டப்புனு போட்டுருணும். போட்ட உடனே பேனு பர்ன்னு அடிக்கின்றாரு. எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? ஆனா இன்னொரு விஷயம் ஆத்தாக்கலாம், இது ரொம்ப முக்கியமா நீங்க நோட்டீஸ் பாயிண்ட் கவனிக்கணும். வாங்குறீங்க, ரெக்கை சின்ன ரெக்கையா வாங்கிக்கிறது, பெரிய ரெக்கையா வாங்கிட்டீங்கன்னா அடுக்கு குறை அடுத்து பூச்சி தண்ணி. நான் பொம்பளைன்னு நீங்க கூட வாய பொழந்து பார்த்துக்கிட்டு சுத்த ஆம்பளை. இந்த நாடகத்துக்காண்டி பொம்பளை வேஷம் போடப்பட்ட மாடு இந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன். ஊரே தண்ணி, மழை நீ சொன்ன மாதிரி சரக்கு காஷ்மீர்ல கோட்டரை குடிச்சுட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியல. சரி, பப்பன் வேஷம் போட்டு முதல்ல வரும்போது இந்த மூலையில இருந்து 2 பேரும் குருன்னு பார்த்தேன். சரி, அப்பவே எனக்கு கொலை ஆடிருச்சு. என்னன்னு ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, சங்கி முடிச்சவங்க இன்னைக்கு நம்ம பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன் பாரு. அதே மாதிரி நடந்துருச்சு மாமா. என்ன பண்ணாங்க, பப்புன் டான்ஸ் முடிஞ்சிச்சு உள்ள போய் நான் பொம்பளை வேஷம் போறதுக்காண்டி இந்த பாவனை எடுத்து கட்டி, சரி இந்த ஜாக்கெட்டை மாட்டி இந்த ஒட்டு மிசில மாட்டிக்கிட்டு பாரு. இந்த குறுன்னு பார்த்தவங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்திருப்பாங்க போல, எனக்கு தெரியல. சரி, இவங்க வந்தவங்க வாசப்படி வழியா வந்து, அண்ணே நல்லா இருக்கீங்களா, நேத்து எந்த ஊர் போனீங்க அப்படின்னு கேட்டு தொலைஞ்சிட்டாது போயிருக்கலாம். இன்னைக்கு அது பழகமேட விட்டுக்காது. அன்னைக்கு போன ஊர்ல கீத்து கொட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்தவங்க பின்னாடி என்னை ஒளிஞ்சு பாக்குறாங்களா, இப்படி கிடுங்க இப்படி ஓட்டே போட்டு பாத்துருக்காங்க. பார்த்த முதவி இந்த நேரம் இப்படி நிக்கிற போது இதுக்கு நேரம் பார்த்திருந்தாலும் காரி எடுத்து போய் போயிருப்பாங்க. சரி, நான் இந்த பொசிஷன்ல நிக்கிறேன், அவங்க பார்த்தவங்க இந்த பொசிஷன்ல பார்த்திருக்காங்க. இந்த குட்டிக்குள்ள ஒட்டுமஸ் இருக்கா, இந்த ஜாக்கெட் எப்படி நல்லா அகலமா சொலகு மாதிரி தச்சு போட்டுருக்கலாம். இத பார்த்துட்டு அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கா, அவளை விட்டுறக்கூடாதா, தூக்கிடுவா முடிவு நிப்பாங்க போல. அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பங்களா அவங்க முரட்டு போத மொத்தம் 4 பேரா ஒண்ணு கூடி நின்றுருக்காம. அம்மா நான் இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி மயக்கமா வந்து, சரி கொட்டாய்க்கு பின்னாடி காத்தால போய் நிப்பான் அப்படின்னு இப்படி வாசப்படியிலதான் இப்படி காலை தூக்கி வச்சு, சரி 2 பேரும் காலை பிடிச்சா 2 பேரும் கைய பிடிச்சா தூக்கிட்டாங்க, மன தூக்கிட்டாங்க.
ஏன் கத்த வேண்டியதானே? நீ சொல்ற மாதிரி கத்தலாம்னு நினைச்சேன். வாயில துணிய வச்சுட்டாங்க மாமா. துணியை வச்சுட்டாங்களா? துணியத்தை வச்சாங்க, வேற என்னத்த வச்சாங்க? வேற மாதிரி துணியை வச்சு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊத்திட்டு போறாங்க. சரி, கொண்டு போய் பாத்துக்க ஒரு பெரிய வேப்ப மர தூரு. அந்த தூருக்கு கீழே என்னை மல்லாக்க படுக்க போட்டு 4 பேரும் பார்த்தாங்க. வாரு என்னது, என்னாச்சு? 4 பேரும் தெரிச்சு ஓடி இருக்கேன் பாரு ஓட்டம். அப்போ உசேன் போல்ட் கூட அப்படி ஓடி போய் ஜமைக்கா நாட்டுக்கு தங்கத்தை வாங்கி கொடுத்துக்க மாட்டேன். இந்தியாவுக்கு பிடி உஷா கூட அப்படி வேகமா ஓடி இருக்க மாட்டேன். இவங்க போட்ட உதைக்க ஆம்பளை எது பொம்பளை எது எமனி ஊமுக்கு தாக குத்தி கொள்ளுதான் தெரிஞ்சாங்கப்பா. ஆனா ஒரு விஷயமாமா, அந்த 4 பேர்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தன் வரும்போது 100 விளக்கெண்ணையோட வந்திருக்காங்க. அவனுக்கு 2 வகட்டும் பழக்கமா இருக்கும் போல எடுவிட்ட முண்டை கொள்ள தெரிஞ்சாங்க. சரி, நாங்க ஒரு காவலுக்கு போறோம். காவலுக்கு நான் மட்டுமா போறேன், இடத்துக்கு தலைவியம்மா வந்திருக்காங்களா, அதுக்கு தோழி ஒருத்தி வந்திருக்கான். நம்பிராசி அப்பா சொன்ன தகவலை தோழியை கூப்பிட்டு சொல்லு, அதுக்கு அடுத்து அம்மாவை கூப்பிட்டு காவலை வெற்றிகரமா முடிக்கணும். அடியே சிவகாமி, இவ்வளவு அந்த 4 பேர் தூக்கி போயிட்டா என்ன பண்ணி பையன்? சும்மா இருப்பா, அவ அங்க சொன்னதுமே எனக்கு பயம் வந்துருச்சு. நிறுத்து நிறுத்தும் 4 பேர் 5 பேர் கெடுத்தாங்க. பாவி சக்கரை, இந்த உடம்பு எப்படி தாங்குச்சு? நினைக்கலையே, பதறுது. இந்த உடம்பு எப்படி தாங்குச்சு? நீனே தாங்க போது நான் தாங்க மாட்டேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குப்பா. ஏண்டி சும்மாவா விட்டு அவங்கள? சிவகாமி, வயிறு உப்பிக்கிட்டு மாசமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா. ஏன் உனக்கு எது வருதா? உனக்கு சொல்றடி, எனக்கு சொல்றேன். வருதா? 6 மாசம். 6 மாசமா? அப்படி வாய புழக்காத, நானே புழக்கல. நீ பொழுதுட்டு இருக்க. ஏய், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாடி? அதே 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. ஆமா. குழந்தை முன்ற நிறைய இருக்கு சிவகாமி. காதை வச்சு கேளுங்க. ஏ ஆமால, உனக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல? உன் புருஷன் வெள்ளத்தில இருக்காரு. வயிறை புடுங்குறாங்க. காதை வச்சு கேளுங்க. உங்ககிட்ட உட்காங்க. 4 பேர்ல பின்னி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கீழே இறக்கி. வழக்கு வழக்கு சரி சரி. ஏதோ உயிர் தொழில் ஏதோ சொல்றாளே, புள்ள உங்கள்கிட்ட ஆசையா காட்டாலே பார்த்தேன். காவலுக்கு போறமா? காவலுக்கு போறமே. உனக்கு பயமாவே இருக்கு? எனக்கு பயமா இருந்துச்சு. காட்டு போனுட்டுமே. அடியே சிவகாமி, உனக்கு பயமா இருந்துச்சு? யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தே இருக்கு. சரி, ஒரு தடவை மட்டும் போயிட்டு வச்சுக்க. போயிட்டா அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. ஏன்? காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னா சலம் நீர் குறத்துக்கிட்டு எப்படி சிப்பு 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 சிப்புன்னு தெரிக்க, அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். சிவகாமி, என்னடி உனக்கு எதுவும் தெரிக்குதா? நான் என்ன காட்டு பக்கத்து போவே இல்லை.